உருவெடுத்தான் மாரிசன். இது சித்திரம்போ ஆடுவதா சீரான பொன்மானோ. ஆசிரமத்தில் அருகாமலே பர்ணசாலை அருகாமலே அழகான மான் புள்ளி விளையாடுகிறது. இது எப்படியாவது மதியான மண்டலத்திலே பிடிக்க சொல்லணும். ஓ சரி சரி சரி. அதனால எங்க வீட்டுக்காரர் சொல்லணும், சுவாமி 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 யாருக்கு சுவாமி. ஐயோ எனக்கு ஏங்க உன் கழுத்திலே திருக்கல்யாணம் செய்யும் பொழுது, ஆமா நான் தாலி கட்டும் பொழுது அப்ப பார்த்த சிரிப்பு இப்ப பார்க்கிற உங்களுடைய சிரிப்பு முகம். ஆமாங்க அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இருக்கு. இப்ப அப்படி என்னடி பார்த்தா சாமி சாமி நான் தானா என்ன சொல்லுவேன். வெகு சுந்தரமா நீங்க வந்திடு விந்தையை நான் தானா என்ன சொல்லுவேன். அழகான புள்ளிமான் புள்ளி விளையாடுகிறது. அதை பிடிச்சு கொடுங்க. அது மேல ஆசையா இருக்கு. அந்த மான் பிடிச்சு கொடுங்க. உனக்கு வேண்டுமா? வேண்டும். எங்க இருக்கின்றது? வாங்க. ஏதோ இந்த மானை பிடிச்சு கொடுங்க. ரொம்பதான் சுவாமி ஜானகி பிடிச்சு கொடுங்க. இந்த மானை பிடிச்சு கொடுங்க. சீதா நாதா மானனே பாராம் வெகு உச்சித மலையிய இச்சை உண்டாகிய மானனே பாரோ மென்றுமே
லாபம் நமக்கு என்ன இருக்கு? ஐயோ ஏங்க ஆசைப்பட்டு கேக்குறேன், பிடிச்சு கொடுக்குறாங்க, லாப நஷ்டத்தை கேட்டுக்கீங்க. ஐயோ அதை பாருங்க, ஏமா ஓடி வருகிறது பாருங்கள் வெறு சாதக பொன்மான், ஓடி வருகிறது பாருங்கள், ஓடி வருகிறது பாருங்கள் வெறு சாதக பொன்மான், ஓடி வருகிறது பாருங்கள். பாடியே மயங்காமல் மகிழ்ந்து பிடிக்கமானே, பாடியே மயங்காமல் மகிழ்ந்து பிடிக்கமானே, காராதிருப்பேனும் மாராயன் பாவன் தானே, ஓடி வருகிறது பாருங்கள். சுவாமி, அந்த மான் நான் கிட்ட போனா எட்ட போகுது, நான் எட்ட வந்துட்டா அது கிட்ட ஓடியாருது, அது பாருங்க. ஐயோ ஏமா அதை பிடிச்சு கொடுங்க. ஜானகி, சுவாமி இந்த வனத்திலே இருக்கக்கூடிய முனிவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? ஏ ராமா, ஏ ராமா, இது மாய ராட்சதர் வாழக்கூடிய வனம். இங்க வந்து மனித உருவிலையும் வரமாட்டான், மிருகத்தினுடைய உருவத்தோடு வந்தாலும் வரலாம். பல உருவம் எடுக்கக்கூடிய ராட்சதர்கள் இருக்கின்றார்கள். சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும்னு நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னு நீ இப்ப வந்து பேசிக்கிட்டு அந்த அம்மா என்ன கேட்டாங்க? சார், இந்த மானை ராதாபுரம் காட்டுல பார்த்தேன், இப்ப இது இங்க வந்து என்ன அவங்க என்ன கேட்டாங்க? பாயா திருமணாவில போவோம், ஒரு சுமங்கல்ல ஒரு 25 பவுன் எடுத்து கொடு அப்படின்னு நான் கேட்கிறாங்க. பாயா காஞ்சிபுரம் போவோம், ஒரு 50,000 பட்டு புடவை எடுத்து கொடு கேட்கிறாங்க. அப்படி நான் கேட்கிறாங்க. ஒரு சாதாரணமா காட்டுல இருக்கக்கூடிய மானை புடிச்சு கொடுத்தா ஒரு குடும்பத்தை என்ன அழகா கெடுக்கிறானு பாருமா. யாரு? ஆமா, ஆம்பளை பொண்டாட்டி உள்ள சண்டை நடக்கும். ஆமா, ஆம்பளை போட்ட ஒரு படம் கண்ணி எண்ணி கொடுத்துருவாங்க. ஆம்பளை கேட்டது வாங்கி கொடுத்தன பச்சா, அந்த மாதிரி கெடுக்கிறான் பாருப்போம். ஏஜே இந்த மாதிரிலாம் அவங்க என்ன பண்ணா, அந்த மானை புடிச்சுக்கிட்டா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அது காட்டுக்கு ஓடிட்டு போகுது. அது பிடிக்க போனா ஓடுது, ஆமா என்ன வருது. அப்ப அது மாயராட்சதராகவும் இருக்கலாம். ஏங்க நீங்க எனக்கு பிடிச்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, சாக்கு போக்குல சொல்லாதீங்க. நான் ஆசைப்பட்டு கேக்குறேன், இந்த மறுத்து பேசாதீங்க. நீங்க பொண்டாட்டி கேட்டா யாரு போட்டா? ஆனா வீட்டுல இருக்கிற சங்கீதா அவ கேட்டா, இப்ப என் பொண்டாட்டி கேட்டா வரும்போது என்னங்க ஜாக்கெட் பிட்டு எடுத்து கொடுத்துட்டு போய் 12,000 ரூபாய் கொடுத்து ஜாக்கெட் எடுத்து கொடுத்துட்டா வந்தேன். எம்எம்பி யாரு பாருமா? 12,000 ரூபாய். 12,000 ரூபாய் அது பெருமையா சொல்றா பாரு. பிடிச்சு கொடுங்க சாமி. யாருக்கு எனக்கு உனக்கமா? சீதா சாமி கோமல சீதையா உன்னை காது காது மாயமான நிகழ்கா, சீதையே உன்னை கடுகா, எனக்கு மிக மிக வாதை தரவே வந்த இது மாயமான இதுவா சொன்ன சொல்ல கேட்கணும். இதை வேண்டி கொஞ்சம் வேண்டாம் சொன்னது கேள். ஏங்க இது மாய ராட்சதரா கூட இருக்கலாம். ஐயோ இந்த மான் வேண்டாம் ஜானகி, நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேள். சுவாமி, என் பிராணபதி என் ஆசையை வேறு தீடலாமோ? தசரதன் மகனே ரகுகுலபதியே, எந்த ஆசையை வேறு தீடலாமோ? சீதா சாமி ரொம்ப பிடிவாதம் பண்றேன். ஆமா இல்ல விட மாட்டேன் நானு. ஏங்க அடி கோமல ரஜுதா மயிலே போங்கற மாயமான நீ கேக்க. ஆமா மாயமான நீ கேக்க. கோமல ரஜுதா மயிலே மயிலே மயிலே
கேளு. ஆஹா, இது வேண்டாம் சுவாமி. என்ன? எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், இதுதான் வேண்டும். இந்த மான் தான் வேண்டும். என்னடா கொலை வேதனையா போச்சு? சுவாமி, ஏங்க இந்த சிங்கத்து குருதி தந்தம், சீடனு குருதி ஆசா, கம்பத்து குருதி பூமி, தரணி குருதி யானை, இன்பத்து குருதி நாதன், இந்த ஏன் திளையால் காண்பதற்கு, இந்த ஏன் திளை காண்பதற்கு அயோத்தி சம்பத்தை வெறுத்திட்டாலும் இந்த தனிமானை வெறுக்குண்ணாதே. அயோத்தி சம்பத்தை வெறுத்திட்டாலும். ஆமாங்க, உங்க அப்பா பாகவதர் சொல்றாரு, இது நாள் வரைக்கும் அந்த அம்மா எதுவும் கேட்கலையா? கேட்கலையே, இன்னைக்குதான் ஆசைப்பட்டு நான் கேட்டிருக்கேன். அந்த வரி இப்ப கடைசியில் வந்துடுச்சு. அயோத்தி சம்பத்தியா வெறுத்துட்டேன். ஆனா இந்த தனிமானை இது வரைக்கும் நான் கொஞ்சம் எதுவும் கேட்கல. இருமா டேய் பாப்பா, என்ன கேட்டாரு உப்பா? இது வரைக்கும் நான் எதுவும் ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்டதில்ல. அம்மா எதையும் கேட்கல, இன்னைக்கு தானே கேட்டிருக்காங்க. இன்னைக்கு கேட்டாலும் மோசமா கேட்கலாமா? அதானே, ஐயா கொஞ்சமா கேட்க கூடாதா? சுவாமி வேண்டும், கண்டிப்பா பிடிச்சு தர வேண்டும். அப்படியா? ஆமாங்க. சரி போ. பொம்பளைங்க கேட்க மாட்டாங்க. ஓ கேட்டதை செஞ்சாதான் மனுஷாரும் இல்லைன்னா அது குத்தி குத்தி ஆடுவாங்க. சரி தம்பி லட்சுமணா, அண்ணா அண்ணா அதோ பார் மான். இது மானா? இப்பதான் குனியுது. ஆமா, ரொம்ப நேரம் நின்று நிச்சது. ஐயோ தம்பி, அண்ணா இந்த மான் வேண்டும் என்று உன் மதனி சீதை கேட்கின்றாங்க. அந்த மானை புடிச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அண்ணா, இதுவோ நீங்க சொல்லி இருக்கீங்க மாயா ராஜ்யர்கள் வாழக்கூடிய வனன்னு. இது எனக்கு மானா தெரியலண்ணா, ஏதோ அரக்கம் போல தான் தெரியுது. அதனால இந்த மாடு வேணான்ற. இந்த மானை பிடிச்சு கொடுக்காதீங்க. அந்த குடும்பத்தை இந்த மாதிரி குடிச்சவர் ஆகல. அவர் எப்படியா நான் தேத்து மாட்டு சொல்லி அந்த குடும்பத்தை கெடுக்க கூடாது, நல்லபடியா வாழணும்னு நினைச்சு அதை சரி கட்டிதான் அதை பிடிக்கிற நேரத்துல இந்த குடும்பம் குடிச்சவர் ஆகிட்ட பத்தி அடிய எப்படி நான் சரி கட்டுறேன்? அவங்க பொண்டாட்டி மனோ, ஓ இது நாள் வரைக்கும் வரை அயோத்தி நாட்டுல நாங்க அண்ணன் தம்பியா பிறந்த நாள் முதல் இது வரைக்கும் நான் சொன்ன சொல் வேண்டான்னு சொன்னது என் தம்பி இன்னைக்கு மட்டும்தான். அடுத்த நாளே கிடையாது. அடுத்தது மட்டும் இல்லடா, அது வேண்டாம் அப்படின்னு சொன்ன சொல்லு இன்னைக்குதான். அவனுக்கு மன அச்சை ஏற்பட்டு சொல்றார். தம்பி அண்ணா நீ பேச சரி வா தம்பி. அண்ணா, ஒரு மனைவி ஆசைப்படுவதை கணவன் தான் அதை நிறைவேற்றி வைக்கணுமே தவிர மத்த எவனாலும் அது ஆகாது. மற்றவன் அதை போய் சொல்றான்னா அவனுக்கு ஒண்ணு இல்லையான்னு கேட்டுருவான். அதனால என் மனைவி சீதாங்க அது வேணும் பிடிவாதமா கேட்கிறான். நீ என்ன சொல்ற? அது ராஜ்யவர் மாயமானது, ராஜ்யதானதான் அர்க்கடாதான் இருக்கணும். வேணாண்ணா, வேண்டாண்ணா. மனைவி கேட்டுட்டாடா? கேட்ட போறாங்க. மனைவி ஆசைப்பட்டா கணவன் நிறைவேற்றுவது கடமை. உனக்கு தெரியாத சாஸ்திரமா? அதுவும் வசிஷ்டர் நமக்கு சொல்லி கொடுக்காத பாடமா? அம்மா படிச்சு நீதான். அதான் அப்புறம் தெரியாத பாடமானா அப்புறம் அது போய் மறுகிறேன். ஏதோ ஒண்ணு இஷ்டம். நமக்கு ஏதோ இந்த வகுத்துக்கு வையகம் பாட கடவுளை சொல்லி கொடுத்திருக்கானே தவிர நம்ம அதிகம் தெரிஞ்சிடல. அது போய் போகுது. நீ என்ன சொல்ற? அண்ணா வேண்டாம் சொல்றேன், ஆனா பிறகு உங்க இஷ்டம். கைஸ் கட்டா பத்திங்களா ஐயா? அப்புறம் என்ன பண்ண? கைஸ் கட்டா பாரு, உங்க சொல்லிட்டான் தம்பி. அண்ணா சரி, நீ தாண்டோ அந்த மானை பிடித்து வரும் வரை உன் மனைவி ஜானகியை மதனி அவங்கள கண்ணி எம்மை கூட கொட்டி விடலாம். இந்த கண்ணில் இருக்கிற மயிர் கூட கீழே விடலாமா? ஆமா, அது கிடையாது. கண்ணி மைனா கண்ணி மை சிமிட்டு அது கூட சிமிட்டலாம். ஆனா உன் மதனியை சற்று ஜாக்கிரதையா பார்த்து அகட்டும் அண்ணா. பாக்கிறேன் தம்பி. அண்ணா
நீ சொன்ன வார்த்தை என் மனம் அச்சுறுத்துகிறது. என் மனதை அச்சுறுத்துகிறது. ஆனா இருந்தாலும் ஜானகி ஜாக்கிரதை. நான் பார்த்து கொள்கிறேன்னா தம்பி உடையான் படைத்தான் கொஞ்சம் விட்டுட்டு போறேன். ஜாக்கிரதை பாரு. அகட்டும் அண்ணா. தம்பி அண்ணா மீண்டும் மீண்டும் சொல்றேன், சொல்லுங்க. இடவிடாத பார்த்துக்கணும். அகட்டும் அண்ணா. ஓ ஏமா ஒரே ஒண்ணு ஓட்டு ஆஹா பா 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 இந்த கண்ணாடியிலன்னா அந்த 500 திருடுவான். பா பா ஏமா இந்த மானத்தை எடுத்து தருவேன். தசரதன் மருமகன் ஜானகி வேண்டியா மானத்தை எடுத்து தருவேன். நான் என்ன முதலிட்டு அதை பிடிச்சு கொண்டு போய் ஜானகியில கொடுத்துட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து நான் உங்க முதலிட்டு அந்த மானுக்கு சாப்பாடு போட்டு நான் உங்க முதலிட்டு நன்றாய் மனம் கழித்து நாங்க என்ன சேர்த்தா தேவி இங்கே நம்மானது ஜானகி மோத்தை சாதமும் தருவார். ஜானகி மோத்தையர் 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 சாதமும் தருவார். நான் வருகிறேன். ஓ ஏங்க அது என்ன சாப்பிடும் சொன்னா? நானடா எழுதுன பாட்டு, பாட்டு எழுதுனாங்கதான். நாடகத்தை எழுதின வாத்தியார் எழுதினாரு. ஆமா, நானும் அமுதளித்து நீயும் அமுதளித்து நன்றாய் மனம் கழித்து நன்றாம் மனம் கழித்து நங்க என்னும் சீதாதேவி இங்கிருந்த மனது ஒத்து மனது ஒத்து ஜானகி மோர் தயிர் சாதமும் தருவார். ஆ, ஆனா இப்ப மான புடிச்சுன்னு வரலன்னா ஆ, மனம் தேடிய வருவாள். ஓ அப்ப அந்த மானு வந்து மோரு தயிர் சாதம் சாப்பிடும். கண்டிப்பா அது என்ன சாப்பிடணும் எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னடா டேய் 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 ஆமாங்க, என்ன கொடுத்தா வரும் கிட்ட என்ன கொடுத்தா கிட்ட வரணும் அப்படியே வரும். அம்மா நேரம் சொல்லாத உப்பியாடா. நீ எனக்கு கேட்க விட்டு நீ தயிர் சாதம் பார்த்தா எழுதி ஞாபகம். சரி என்ன கொடுத்தா வரும் சீக்கிரம் பட்டு பாரு, இது தண்ணி கலக்காத சாராயம். சாராயமா? ஆமா, இந்த கூட்டு அப்படி கூட்டு பாரு, அப்படியே உன்கிட்ட விடுங்க, அப்படியே நிக்கும். கொண்டு ஆமா, இது வந்து கட்டமாரில வாங்குது. சீ ஏய் ஓ அது நீயே கொடுத்து கூப்பிடு. வா வா, குட்டி 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 பண்ணி பேசுனா பையனா வா, போ போ போ. ஐயோ புரியா நாயா, புரியா புரியா. குட்டி 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 ஓடியா சாராயம் குடி. பட்டு பாடத்தை போடையோ ஆனா வருவேன் உன் இஷ்டப்படி நடப்பையா கற்பனை தலைவிடு இப்படி தாகிலும் கற்பனை தலைவிடு இப்படி தாகிலும் கற்பனை தலைவிடு இப்படி தாகிலும் கற்பனை தலைவிடு இப்படி தாகிலும் கற்பனை தலைவிடு தப்பா வரைய கைதடி அகப்படு. இன்னொரு ஐடியா பண்ணலாமா? ஐடியா பண்ணி பண்ணி இருக்கிற கொத்த போயிட்டு ஆனா அந்த சுத்தால காலை உடைச்சுன்னு வச்சுக்கா, அப்படியே ஓடி பிடிச்சிக்கலாம். ஒரு ராஜி அப்படியே கண்காலில் பார்த்து அண்டிக்கிறது, அப்படியே உடச்சு கப்புனு கீழே காலை உடைச்சு கொண்டு போய் கொடுத்தாவ என்னடா நினைப்பாடு. என்ன விளையாடுவா? எப்படி விளையாட முடியும்? அந்த மானுடைய பேர் விளையாடுவா. அப்ப எப்படி பிடிக்கிற பிடி பார்க்கலாம். ஏ மானே, ஏ மான், ஏ மேட்டாத்தூர் மானே, ஓ ஓ நீ ஓடாதே ஓடாதே மானே, உன்னை ஓடினா விடுவேன் நானே. ஐயா ஓடாத ஓடாத மானே, ஓடினா விடுவேன் நானே. ஓடாதே ஓடாதே மானே, உன்னை
இது மேல ஏதோ ஒரு வழி பண்ணுங்க. சத்தியமா இது மான் இல்ல. சத்தியமா அவன் மானே கிடையாது. ரொம்ப போய் நம்மளுக்கு தான். வெகு தூரம் வந்து டைம் விட்டேன். அடா எக்கச்சக்கமா ஏங்க ஐயோ, டேய், சண்டை பிடிச்சா இன்னும் எப்படிதான் வந்தோம் தெரியல. போகலாம் போய் விட்டு இது புடி என்ன விடாதடி. இனிமே தாட்சி கிடையாது. நீங்க எதனா ஒரு வழி பண்ணுங்க. ஐ பதிட்ட வளைத்து பிடிச்சேன். ராமச்சந்திரமானியே தான் பிடிச்சேன். ஹா, லட்சுமணாபயம். ஆஹா. போடு போடு. மனோ, ஓ ராட்சதன். இவன் யார் தெரியுமா? யார் இது? ஒரு காலத்துல விஸ்வாமித்திர முனிவர் முனிவர். தாடகையை சம்காரம் செய்ய போனவர். ஆஹா. அந்த நேரத்தில் அந்த தாடகை பெற்ற பிள்ளை பிள்ளை மாரீசன் மாரீசன் சுவாகு ராமபானம் பட்டு அப்பவே இறந்துட்டான். மாண்டு விட்டான். இவன் ராமபானம் பட்டு தப்பி ஓடினவன். இவன் யாருக்கிட்ட அடைக்கலமா வந்து இப்ப பழி வாங்கிட்டான்டா. என்ன ஏமா நீங்க நல்லா பாருங்கம்மா, அவன் விழுந்த என்னன்னு விழறான். லட்சுமணா மானா வர சொல்லி என்ன பிரிச்சுட்டான். இப்ப லட்சுமணா அவையன்னு சொன்னா ராமர் பானப்பட்டு செத்த மாதிரி இந்த குரல் காட்டுல என்னன்னு கேட்கும். ஆமா, ராமருக்கு ஆபத்து. அப்ப போ, உன் அண்ணனுக்கு ஆபத்து போ தம்பி. யார் சொல்லுவா? யானைக்கு சொல்லுமே. ஆமா, ஐயோ வெகு தூரம் வந்துட்டவே. என் குடியை கருத்தும் செய்து என் குடியை கருத்தும் சரி சீக்கிரம் என் தம்பி வருவதற்குள் நம்ம சீக்கிரம் மாறி கூட போய் சேரலாம். தம்பி காட்டினி லட்சுமணாவென்று காவலாயிருக்கும் தம்பி காட்டி லட்சுமணாவென்று அங்கு கூவிய சத்தம் கேட்டு குறைமனதாக எந்த சத்தம் கேட்டு குறைமனதாக எந்த நாவியோ பதறுதையோ அவர் இன்னும் வரவும் காணே பதறுதையோ அவர் இன்னும் வரவும் காணே தாவியே வனத்தில் சென்று உன் தமையனை அழைத்து வாரா. ஐயா கோவி ஐயா 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 மைத்துனரே, அது கேட்டீர்களா? வனத்திலே கேட்டீர்களா? லட்சுமணா அபயம் என்ற அபய குரல் கேட்குது. உங்க அண்ணன் தான் கேப்ப கூக்குரல் எடுக்கிறார். அவர் தான் ஆபத்தாட்டுங்குது. கொஞ்சம் போய் பாத்துப்பாங்க. உங்க அண்ணனுக்கு எதாவது ஆபத்தாட்டுங்குது. போங்க. என்னுடைய அண்ணா கையில் கோதகம் என்று சொல்லக்கூடிய வில்லு இருக்கின்றது. அந்த வில்லு இருக்கு வரையில் அண்ணனுக்கு ஆபத்து வராது மனைவி. ஆபத்து வராது. வராது. அப்ப என் வார்த்தையை கேட்டு போக மாட்டீங்களா? என் அண்ணனை போய் கூப்பிட்டு வர மாட்டீங்களா? ஆபத்து என்று அபய குரல் எடுக்கிறார். ஆனால் என் வார்த்தையை தடுத்து பேசுறீங்களே. ஆனால் இப்பொழுது என் மனதில் ஒரு யோசனை. தடுக்கஞ்சா வார்த்தை பேச தம்பி லட்சுமணனே கேளா. இடுக்கமாய் செத்தோர் பெண்ணில் இரவாமல் இருப்பவர்க்கு அடைக்கலாம் என்ற வார்த்தை அது நிஜம் அறிந்தேன் இப்போ. நடக்கலாம் இனிமேல் ஒன்று உன் நியாயத்தை பேசுனாதே. ஐயா இளைய கோவே, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டாய். இறந்தவன் மனைவி இருந்தவனுக்கு அடைக்கலம் என்ற வார்த்தை போல் உன் அண்ணன் செத்தா போறான். நான் உன்னை வச்சுக்கிட்டு சொல்றேன். மகனி, எப்பொழுது இந்த வார்த்தை சொன்னாயோ, ஆனா இந்த வார்த்தை நீங்க சொன்ன பிரகாரம் இனி ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். நல்ல ஜென்மம் இருக்குங்க. அதனால இந்த வார்த்தை என்ன பார்த்து கேட்டு விட்டாயா? அதனால இனி ஒரு நிமிஷம் நான் இருக்க மாட்டேன். மனைவி,
அண்ணனை தேடி நான் போகிறேன். ஆனா சத்திய கோடு போட்டு போகிறேன். யாராவது அருதாசி வருதாசி வந்தா அந்த கோட்டுக்குள்ளே நின்றுதான் கொடுக்க வேண்டும். இதோ போகிறேன். இந்த கோட்டை தாண்டி வெளியே வரக்கூடாது. அண்ணனை தேடி இதோ போகுது. ஐயா வணக்கம் 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 வணக்கம். ஐயா வணக்கம். யார் ஐயா நீங்க? ஆளை பார்த்தா யாருன்னு தெரியல. ஒண்ணு தெரியல விளக்கம். இல்லைங்க ஆண்டு கூடிய ராமநேஸ்வரன் ராமநேஸ்வரன் நாங்க பாத்துறோம். எதுக்கு இந்த அவதாரத்துல வந்தீங்க? இந்த வனத்திற்கக்கூடிய ராவண தூக்கிட்டு போறது இல்ல இல்ல ராமாயணம் முடிஞ்ச கதை அது. நவகுசம் பண்ணி சொல்றது கண்ணாம்பேசி கேட்டு வளர்த்துறோம். இந்த தினத்திலே வனத்தில் இருக்கக்கூடிய சீதையை நான் தூக்கிட்டு போனோம். அதான் அவங்க அதுவாக தெரிஞ்சாடியே. அம்மா அம்மா பிச்சாந்தேகிமா ஐயா அம்மா சாமி அம்மா இருங்க உங்களுக்கு என்ன வேண்டும்? அம்மா பசி பச்சிருக்குமா ஏன்னா சாப்பாடு இருந்தா கொஞ்சம் கொடுங்க. சாப்பாடா சாப்பாடா கொஞ்சம் பாடி வாங்க உள்ள வரட்டுமா? உள்ள வந்தா அந்த பொண்ணுகிட்டு போயிட்டு பிச்சாந்தைக்கு வாங்கலான்னு போனா அக்கினி சோளம் வீசுகிறது. நம்ம பிச்சை வாங்கலாம் நாங்க வாயற்படி போனோம். அக்கினி சோளம் வீசுகிறது. அதனால அந்த பொண்ணு எப்படின்னா வெளியே வர வைக்க வேண்டும். அம்மா ஐயா என்னால் உள்ளார வர முடியவில்லை. சரி அதனால் என்னுடைய சட்டி இங்க வைக்கிற உன்னால முடிஞ்சது போடுமா. உன் வாயற்படி தாண்டி வந்து போடு. சரிங்க பசி என்று வாயற்படியில் வந்து நிக்கிறீங்க. ஆமா சரி இதோ கோட்டை தாண்டி வந்து வாயற்படி தாண்டி வாராத பிச்சைக்கு இருங்க. அம்மா இந்த மண்ணை இந்த சட்டியை மண்ணோடு எடுக்கட்டுமா இல்ல ஓடோடு எடுக்கட்டுமா? திருவாடு எடுக்கட்டுமா? ஐயா முற்றம் துறந்த முனிவராக இருந்தால் திருவோடு எடுக்கலாம். நீங்கள் சன்னியாசி தானே? மண்ணோடு எடுக்கலாம். மண்ணோடு எடுக்கலாம். இந்த காட்டினில் கை சிரம் 3 பத்தம் காட்டினில் கலங்கி வாட என் அச்சுதர் கையால் நீயும் அதமாக போராய் சொன்னேன். உச்சிதரத்தை ரதத்தை நீயும் ஓட்டவும் நாயந்தானோ சண்டாளா ரெண்டமடா பாவி.
காளைகளை கீழே இறக்கி விடு. ஏய். இல்லைன்னா உனக்கு சண்டைடா லபடுவாயா. ஏய், என் பேர் ஜடாயு. என் பேர் ஜடாயு. நான் தான் ஜடாயு. ஏய், உனக்கு எனக்கு சண்டைன்றியா? ஆமா. சண்டை நின்றா பார்க்கலாம். ஏய், ஏய், சண்டை உன் உயிர் வரும். உன் உயிர் எங்கடா இருக்குது? ஏய், என் உயிர் எங்க இருக்கு தெரியுமா? முதல்ல என்ன நீ? என் உயிர் எனக்கு அடிக்க போல. என் நெத்தியில இருக்குது. நெத்தில இருக்குதா? உன் உயிர் என் உயிர் நான் அடிக்க வர ரக்க. சத்தியா? ரக்கையில இருக்குது என் உயிர். சொல்லிட்டா ஆளே. அட சண்டாளா, அட படுபாவி ராவணா, என்னை காப்பாத்த வந்த அதோ ஜடாயு பட்சியையும் ரெக்கையை கொண்டு அதோ வெட்டி விட்டார். ஆனால் இதோ அந்த ஜடாயு பட்சிக்கு இந்த சீதா தேவி ஒரு வரமளிக்கின்றேன். என் பதியான மன்னவரிடத்திலே அந்த ராவணன் தான் இந்த சீதையை தூக்கி சென்றார் அப்படி என்ற விஷயத்தை சொல்லும் வரை அவர் அந்த ஜடாயு பட்சியினுடைய உடலை விட்டு உயிர் போகாமல் இருக்க வேண்டும். இது நான் கொடுக்கின்ற வரம். இதோ இந்த ஆளில் இல்லாத பெண்ணுக்கு அழகு எதுக்கு சொல்லுவாங்க. அதனால என்னுடைய அணிகள் எல்லாம் கட்டி இந்த மதங்க மலை அடிவாரத்திலே மூட்டையாக கட்டி போட்டு போகிறேன். இதை அடையாளமாக கட்டி என் மதியான மன்னவர் என்னை வந்து மீட்பார். இதோ ஏய், அந்த சீதையை நான் தூக்கி வந்துட்டேன். தூக்கி சீதையை தூக்கி சிறுசாலில போடுறேன். சீதையை வந்து தேடி வந்த ராமன் காணாத காரணத்தினால் அப்ப ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்துவிட்டு சீதையை தேடி போகிறார். யாரு? அப்ப ஜடாயு உண்மையை சொல்லுகிறார். ராவணன் தான் சீதையை தூக்கி கொண்டு போனான் அப்படி என்று ஜடாயு உண்மையை சொல்லிட்டு இறந்து விட்டான். அதனால நாம் சென்று எந்த வகையில் சீதையை சிற மீட்கலாம் அப்படி என்று ராமன் லங்கையை தேடி போகும்போது ஆனால் அது கிஷ்கிந்த அதிபதியா இருக்கக்கூடிய அது வானர கூட்ட தலைவன் அது வாலி தர்பா Hey!